அன்பின் பரமத்தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். James 2nd chapter 17th verse. In the same way, faith by itself, if it is not accompanied by action, is dead. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில விசுவாசம் வைக்க கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசத்தினால் வேறுண்டு நிற்க வேண்டும் தகப்பனே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ற ஒவ்வொரு வசனத்துல இருக்கிற விசுவாசத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. He is reigning at the right hand of the kingdom of God. இன்றைக்கும் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற விசுவாசத்தை அநேகர் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க ஐயா. இன்றைக்கும் கிறிஸ்து இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் பேசும் தெய்வம். ஒவ்வொரு நாளும் நாம அவர்கிட்ட வேதத்தை தியானிக்கிறப்போ ஜெபிக்கிறப்போ அவருடைய மெல்லிய சத்தம், the voice of God is gentle, அதை கேட்க கிருபை செய்யுங்க. விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தர் கிரியைகள் இல்லாம இருந்தா அது செத்ததா இருக்குமே. அப்ப நாங்க கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறப்போ கிரியைகள் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு வழி நடத்துங்கப்பா. சாட்சியாக நிக்க கிருபை செய்யுங்க. அதை நாங்க காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க இயேசுவே. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே இயேசுவே. நாங்க கேட்கிற ஒவ்வொரு வசனமும் அதன்படி வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க. பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் பிரதிபலிப்புள்ள வாழ்க்கையை எங்களை உருவாக்குங்க அப்பா. உலகத்துக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற பாத்திரவன்களாக நாங்க நிக்க எங்களை வழி நடத்துங்க அப்பா. எங்க குறைகளை மன்னிங்க. நாங்க செயல் வீரர்களாக நிற்க வேண்டும். விசுவாசமும் தேவை, செயல் வீரர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு நீங்க எங்களை ஆளுகை செய்ய தாழ்த்தி கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்களோட அஸ்திபாரம் கிறிஸ்துவ சார்ந்திருக்க கிருபை செய்யுங்க. உலக காரியத்தை குறித்து இல்ல, பரலோக ராஜ்யத்தின் ஆளுகை எங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு எல்லா காரியத்தையும் நீங்க வாய்க்க செய்து தருமா தாழ்த்தி கேட்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா குறைகளை நீக்குங்க ஐயா. நாங்க உண்மை பிரதிபலிக்க வேண்டும். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நிறைய பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இந்த விசுவாசத்தை தடை பண்ணுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். உண்மையை சார்ந்து நிக்க கிருபை செய்யுங்க ஐயா. முடிவு பரியந்தம் நிலைநிற்க கிருபை செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. யார் யாருக்கு விசுவாசத்துல குறைவு இருக்கோ அவங்கள பலப்படுத்துங்க. அவங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க நிக்க வைங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அவங்கள வழி நடத்துங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சிந்தனைகள் இருக்கிற போராட்டத்தை நீக்குவீராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க வல்லமையுள்ள கரம் அவங்களை ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க கரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.